ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 242 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே போட்ல இருக்க சோஜுரோவை காட்டுவாங்க. இது சீரியஸா இருக்குன்பா. கூட இருக்க சப்பார்டினேட்ஸ் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் சோஜுரோ நம்ம போறக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்பான். காத்தே சுத்தமா இல்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் பிரச்சனை இல்ல. சுச்சிகாகையோட மெசேஜஸ் வரப்ப அவங்கள மீட் பண்ற இடத்துக்கு நம்ம கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துடலாம்பாங்க. சோஜுரோ அப்செட்டா இருப்பான். என்னாச்சுன்னு கேட்கவும் முதல்ல நான் கிளம்புறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ என்ன ஃபாலோ பண்ணி வந்துருங்கன்ட்டு ரொம்பவும் பதட்டத்தோட கிளம்புவான். போன எபிசோட்ல ஒரு சின்ன ஐலாண்டை அவன்கிட்ட காமிச்சிருப்பா இல்லையா, இங்கதான் ஸ்டாக்ஸை ரீஃபில் பண்ணிட்டு திரும்ப சேல் பண்ண போறோம். அங்கதான் இருப்பாங்க. காய் பாத்தீங்கன்னா ரொம்பவே முடியல, இன்னுமே கிரவுண்ட் எனக்கு ஆடுற மாதிரியே இருக்குன்ட்டு அந்த சீசிக்ல ரொம்பவுமே டயர்டான மாதிரி இருப்பாரு. அவபா உன்னோட சீசிக் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் கேப் கிடைச்சா ஓடிடாண்டான் பாரு யாமட்டோ. அவபா இது சின்ன தீவுங்கிறனால இங்க தங்கலாமா, எந்த பிரச்சனையும் வராதுலன்னு குரோட்சுச்சி காட்டுவாங்க. குரோட்சுச்சி லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு வந்துட்டோம், இருந்தாலும் இது எவ்வளவு சின்ன தீவா இருக்குன்னு பாருன்பா. அக்காட்சுச்சி நம்ம இப்படி நடந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம யாரை சந்திக்க வந்தோமோ அவங்கள கூட சந்திக்க முடியாம போயிருன்பா. அதை பத்தி என்ன, சீக்கிரமே வந்துட்டோம், சுத்தி பார்க்க வேண்டியதான்பா. அக்காட்சுச்சி அண்ட் குரோட்சுச்சி காய் யாமட்டோ அவபா இருக்க இடத்தான் கிராஸ் பண்ணி போவாங்க. அக்காட்சுச்சி குரோட்சுச்சி கிட்ட என்னதான் சுச்சிக்காக மெசேஞ்சரா போட்டிருக்காரு, என் கூட வரதா நீ தான் டிசைட் பண்ணதுன்பா. குரோட்சுச்சி அப்பெல்லாம் இருக்காத, லேண்ட் ஆஃப் வாட்டர் யார் கூடயும் ராஜதந்திரமா உறவுகள் வச்சுக்கலேன்பா. இதை விட்டு அவங்கள பத்தின இன்டர்ல கேதர் பண்றதுக்கு வேற வழி இல்ல. என்னதான் டீம் அப் ஆனாலும் நம்மளா ஷினோபி தானன்பா. குரோட்சுச்சி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு சிச்சுவேஷன் எப்படி மாறப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்பா. கென்ரியூ நீங்க தான் சுச்சிக்காகையோட மெசேஞ்சர்ஸ்ன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு என்ன முதல்ல யாரா நீட்டு குரோட்சுச்சி முன்னாடி வந்து கேட்கவும் நான் தான் உங்களை கொல்ல வந்தவன்ட்டு கென்ரியூ வெறித்தனமா அட்டாக் வச்சிருப்பான். டாச் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா சுத்தி இந்த கிரவுட் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிரும். அக்காட்சுச்சி சுத்தி வர ஆட்கள் இருக்கிறத நோட் பண்ணிட்டு கவனமா இருக்க சொல்லுவான். குரோட்சுச்சி நம்மள அலைச்சினோபி ஃபோர்ஸ் தானே, பின் வாங்கிக்கங்கன்பா. பாய மூட்டு செத்து ஸ்டோன்னுஞ்சான்ட்டு அட்டாக் பண்ண போவாங்க மிஸ் ஷினோபிஸ். கென்ரியூ அட்டாக் வைக்கும் போது அக்காட்சுச்சி தப்பிச்சுட்டு யாரா நீங்கன்னு கேட்பான். கென்ரியூ கையில பேண்ட் டைப்பா ஒரு ஷைனிங் திங் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுவான்ட்டு அக்காட்சுச்சி பார்த்துட்டு இருக்கும் போதே வெட்டி இருப்பான். குரோட்சுச்சி அக்காட்சுச்சின்னு கத்துவா. கென்ரியூ அக்காட்சுச்சியை அப்ரோச் பண்ணாம தடுக்க நருட்டோ குழாயை வச்சு அடிச்சுட்டு நடுவால வந்து நின்று நருட்டோ எதுக்காக ஸ்டோன் மிஸ்டோ அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பான். குரோட்சுச்சி அதை தான் நானும் கேட்கலான்ட்டு இருந்தேன், திடீர்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு கத்துவா. கென்ரியூ லீஃப் ரிஞ்ச விலகிக்கன்பான். நருட்டோ அக்காட்சுச்சி கஷ்டப்படுறத பார்த்துட்டு இல்ல அதுக்கான வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா உன்னை தடுப்பன்ட்டு மல்டி ஷாடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். நருட்டோட க்ளோன்ஸை நீ இப்ப வழியில இருக்கேன்ட்டு மொத்தமா போட்டு தள்ளுவான். கென்ரியூ முன்னாடி பாக்குறப்ப நருட்டோட க்ளோன்ஸ் குரோட்சுச்சி அண்ட் அக்காட்சுச்சியை காப்பாத்திருக்கும். கென்ரியூலாம் லீஃப் ரிஞ்சா இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறையான்ட்டு கான்வோ பண்ணிட்டு இருக்கப்பவே சோஜுரோ ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் வந்து நிப்பான். குரோட்சுச்சி அதனை பேக்கப் பண்ணிட்டு பாப்பா. கென்ரியூ சோஜுரோ கிட்ட குறுக்கிடாதேன்பா. சோஜுரோ இல்ல இது லேடி மிசுக்காக உடப்பா, உங்களை இப்பவே தடுத்து நிறுத்த போறேன்ட்டு பையன் இல்லைன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோஸ் வாவ் அப்படிங்கிற இந்த எபிசோடவே முடியாம இருப்பான். குரோட்சுச்சி என்னடா சொல்ற, டாக்டர் இல்லைன்னு சொல்லி கேப்பா. சோஜுரோ இது தனிமைப்படுத்தப்பட்ட ஐலாண்டுனால இங்கெல்லாம் பெரிய ஃபெசிலிட்டிலாம் இல்லைன்ட்டு ஷிப்ல என் கூட வந்தவங்கள மெடிக்கல் ஷினோபி இருக்காங்க, அவங்க வந்து அதுமே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு பேசிட்டு இருக்கும்போது நருட்டோ வருவான். நீ கேட்ட மாதிரி அவனுக்கு தேவையான டவல்ஸ் கொண்டு வந்திருக்கன்பா. இதை கேட்ட குரோட்சுச்சி ரிப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவனுக்கு வேர்க்குதுல போய் தொடச்சுடு லீஃப்ஸ் அந்த பொடி பையன்பா. நருட்டோ என்ன ஏன் பொடி பையன்னு கூப்பிடுறேன்ட்டு கடுப்பாவான். எதுக்காக உன்ன மாதிரி லோவா இருக்க லீக் கனியன்லாம் இங்க அனுப்பிச்சாங்களோன்ட்டு சீக்கிரம் போய் வேலையை பாடுறான்பா. நருட்டோவும் மனசே இல்லாம அதை செய்வான். குரோட்சுச்சி கடுப்புல இருப்பா, எதுக்காக ஏன் இதெல்லாம் நடக்கணும்ட்டு. சோஜுரோ லேடி மிசுக்காக கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, சில ஷினோபிஸ் வில்லேஜ்ல இருந்து கிளம்பிட்டதா, அவங்க இப்ப இருக்க இந்த ஷினோபி அலையன்ஸவே எதிர்க்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு சென்ட்ரல் ஆபீஸ் இருக்காங்கன்பா. ஷூரன் இதுக்கப்புறமா நமக்கு ஸ்டோன் வில்லேஜஸ் சேர்ந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு இந்த ஒரு மிஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கும் ஸ்டோனுக்குமான அந்த ஒற்றுமைங்கிறது வெளியே தெரிய வரும். இந்த ஒரு விஷயமே நம்ம பீஸை கொஞ்சம் நெருங்க உதவுன்பா. கான்ரியூ சூரன் பார்த்துட்டு அட்மையர் ஆயிருப்பான். சூரன் அதான் என் ஆசையன்ட்டு ஒரு நாள் அப்படி ஆயிராதாங்கிற நம்பிக்கையோட இருக்கன்பா. திடீர்னு பார்த்தா நெருப்பு பத்திக்கிட்டு எரியும். சூரியன் அண்ட் இன்னொரு மிஸ் ஷினோபியா இருந்திருப்பான். கான்ட்ரியூ மட்டும் தான் தப்பிச்சிருப்பான். அதுலயும் அந்த டாக்குமெண்ட் பாதி கிழிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளா அலைஸ் தானு சொல்லி கான்ட்ரியூ கேட்கவும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரதான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்பா. ஆப்போசிட்ல இருக்க ஸ்டோன் ஷினோபி கான்ட்ரியூ இது மன்னிக்கவே முடியாததுன்பா. இதை கேட்ட ஸ்டோன் ஷினோபி சிரிச்சுக்கிட்டே அவனை கொண்டுருங்கன்னு இருப்பான். கான்ட்ரியூ கண்ண மூடிட்டு நிக்கிறப்ப ஷூரன் மொத்த குணாயும் வாங்கியிருப்பா. கான்ட்ரியூ ஷூரன்ட்டு பாக்குறப்ப நான் பீஸை பார்க்க விரும்புறேன்ட்டு கான்ட்ரியூவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பா. ஷூரன் அப்புறம் ஜுன்சாய் ரெண்டு பேர் இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியாம
கான்ட்ரியூ செம்ம கடுப்புல கத்திருப்பான். பிரசன்ட் கான்ட்ரியூ அவன் கையில இருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அந்த வழியில நம்ம பீஸை கொஞ்சம் நெருங்கிடுவோம்லன்பா சூரியன் சொன்ன விஷயத்த திங்க் பண்ணுவான். இங்க ஒரு மிஸ் ஷினோபி வந்துட்டு கான்ட்ரியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்க முடியாதுன்பா. இந்த ஒரு விஷயத்த மிஸ்டே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் சோஜுரோ சொல்றக்குள்ள வயிற்றுல அடிச்சுட்டு நீங்க 2 பேரும் அக்காட்சுச்சியை பார்த்துக்கங்கன்னு கிளம்பியிருப்பா. நருட்டோ எந்திரிச்சிருப்பான். அக்காட்சுச்சி படுற வேதனை பார்த்துட்டு இந்த ஷினோபி வேல்ட ஆடுறது வெறுப்பு மட்டும்தான் பெயின் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ஜிராயா அதுக்கு என்னால பதில் கண்டுபிடிக்க முடியும் பார்த்துட்டு நருட்டோ கையை மடக்குவான். செம ஸ்டிஃபா நிப்பான். குரோட்சுச்சி போற வழியில திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டு உனக்கு இங்க என்னடா வேலை பிடிப்பா இல்லைன்னு கேப்பா. நருட்டோ எனக்கு உன்னோட வேதனை புரியுது, உன் ஃப்ரெண்டுக்கு காயப்பட்டிருக்கு, அந்த கோவத்துல தானே போற, இருந்தாலும் போகாதேன்பா. அப்பனா அவன் என்ன தேடி வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றேன்னு சொல்லி கேப்பா குரோட்சுச்சி. நருட்டோ நான் ஒன்னும் அதை மீன் பண்ணலேன்ட்டு நீ அவனை தேடி போனேனா உங்கள யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கன்பா. அது கண்டிப்பா அவனாதான் இருப்பான்பா குரோட்சுச்சி. நருட்டோ அது அப்படி இல்லைன்ட்டு உங்க 2 பேர்த்தையும் சண்டை போட விட மாட்டான்ட்டு மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். இதை பார்த்த குரோட்சுச்சி என்னடா பேசிட்டு இருக்க, உன்னால என்ன தடுத்துற முடியுமா, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாடுறான்பா. கொஞ்ச நேரம் சண்டைக்கு அப்புறமா என்னடா அதுக்கு ஒரு முடிவே இல்லையன்பா குரோட்சுச்சி. நருட்டோ நான் உன்னை அவங்க கூட சண்டை போட விட மாட்டேங்குவோம், ஏன்டா அப்படி பண்றேன்ட்டு 4 க்ளோன்ஸை காலி பண்ணிருப்பா குரோட்சுச்சி. நருட்டோட க்ளோன்ஸ் இன்னுமே ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணும். இதை பார்த்த குரோட்சுச்சிக்குலாம் மனசே இருக்காது. அவ்வளோ ஈஸியில போக விட மாட்டேன்னு சொல்லவும் நீ பொடிப்பையில இருந்தாலும் மக்களை தடுத்து நிறுத்துற ஒரு மோசமான ஜுட்சுவை வச்சிருக்கேன்பா. நருட்டோ இந்த ஒரு விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், முதல்ல போய் உன் ஃப்ரெண்டை பாத்துக்கன்பா. குரோட்சுச்சி எனக்கு ஒன்னும் அப்படி இருக்கணும் இல்லைன்ட்டு என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதேன்ட்டு எச் ஸ்டைல் ஜுட்சு யூஸ் பண்ணிருப்பா. நருட்டோ சேஜ் மோட்ல இருப்பான். இந்த விஷயங்களை சென்ஸ் பண்ணோன்னு நான் சீக்கிரமா போயானுட்டு வேகமா போவான். ஒரு மிஸ் ஷினோபி வேவ் பார்த்துட்டு வந்துட்டு ஸ்டோனோட மெசஞ்சர்ஸ்ல ஒருத்தி சோஜுரோவை விட்டு கான்ட்ரின்னு சொல்லி கேட்பானுங்க. கான்ட்ரியூ இதுல இருந்து விலகிக்கங்கன்ட்டு இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எல்லாரும் கிராமத்துக்கு போங்கன்பாரு. இப்பெல்லாம் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கலேன்பா வெள்ள முடிக்காரன். பக்கத்தான இருக்கவன் அவன் சொல்றதா ரைட்டு, ஸ்டோனை சேர்ந்தவனுக்கு தான் எங்க அப்பாவை கொண்டதுன்பா, இதுல நானுமே பார்ட்டாக்கணும் விரும்புறேன்பா. எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட காரணங்கள்னு இருக்கும். கான்ட்ரியூ உங்களை விட்டு போனவங்களை பத்தி யோசிச்சு பாருங்கன்பாரு. அப்படி சைலண்ட் ஆவாங்க. உங்களோட கோவம் உங்களோட வெறுப்பு அந்த உணர்வுகள்ல ஒவ்வொரு துளியையும் என் கூட எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கான்ட்ரியூ சொல்லவும் ஆனான்னு சொல்லி கேட்க வரும்போது கான்ட்ரியூ சம்திங் ஃபிஷியா நோட் பண்ணியிருப்பான். பார்த்தா நருட்டோ அவனோட க்ளோன்ஸோட சேர்ந்து அட்டாக் வச்சிருப்பான். கான்ட்ரியூ க்ளோன்ஸை காலி பண்ணியிருப்பான். நருட்டோவை பார்த்துட்டு எதுக்காக தொல்லை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ ஏன்னா லீஃபை சேர்ந்த நருட்டோ உசுமாக்கின்பான். இதை கேட்ட கான்ட்ரியூ நீ தான் நைன்டெயில்ஸோட ஜின்சுரிக்கியான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ நான் உங்க கதையை கேட்டேன், உங்களோட உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனாலுமே அதை நிறுத்திக்கங்க, விஷயங்களை மோசமாக்க வேணான்பா. என்னோட மாஸ்டரை பெயின் தான் கொன்னா, உனக்குள்ள இருக்க அதே கசப்புத்தன்மையை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும்பா. ரீசன்ஸ் இருந்தாலுமே இதை நீங்க பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிருங்கன்பா. கான்ட்ரியூ நீ பெயினை கொண்டு உன்னோட பழியை தீர்த்துக்கிட்டதாலாம் கேள்விப்பட்டான் பாரு. நருட்டோ அது அப்படி இல்ல, அவன் அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணிட்டு செத்துட்டான்பா. இதை கேட்ட கான்ட்ரியூ என்ன சொல்ல வர, பழி தீர்த்துக்க வேணாம்னு சொல்றேன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ ஆமா நான் அதை தான் சொல்ல வரேன்ட்டு எனக்கு முன்னால நான் அவனை பார்த்த உடனே எனக்குள்ள இருக்க வெறுப்புங்கிறது அதிகமாச்சு, எனக்கு அவனை துடிக்க துடிக்க கொல்லணும் போல இருந்துச்சு, என் மொத்த உடம்புமே ஆடுச்சு, ஆனா இதெல்லாம் அதுக்கு தீர்வாகாதுன்னு யோசிச்சுன்பா நருட்டோ. கான்ட்ரியூ ஏன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ ஏன்னா இதுவே வெறுப்புக்கான சைக்கிளுக்கான ஆரம்பமாயிரும் தான். ஒன்ஸ் அது மட்டும் ஆரம்பிச்சிட்டா அந்த ஒரு சைக்கிள்ங்கிறது 2 பக்கமுமே போய்கிட்டே தான் இருக்கும்பா. ரிவெஞ்சுங்கிறதுல மரணம் மட்டுமே தான் இருக்கும்பா. கான்ட்ரியூ எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியுங்கவும் அப்புறம் ஏன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. அவளோட கனவு நினைவாக இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலன்ட்டு பிரேஸ்லெட்டை தொடுவான். என்ன வெறுப்பு எதை பத்தி பேசுறேன்னு சொல்லி நருட்டோ கேட்கவும் இங்க மட்டும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டா ஃபைக் ஆகியிருக்கும், இந்த அலையன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கான டிஃபிகல்ட்டி அண்ட் ரிஸ்கை பத்தி தெரிய வரும், அப்புறம் இதுவே பீஸை பத்தி அவங்கள ஃபோர்ஸ்டா யோசிக்க வைக்கும்பா. இதை கேட்ட நருட்டோ பீஸான்பா. கான்ஸை உருவாக்கிக்கிட்டு அவங்க தேவைகளுக்காக அலையா இருக்க இன்னொரு நேஷனை முதுகுல குத்துறாங்க. அவங்க கிராமத்தோட நன்மைக்காக ஷினோபிகள் ஏகப்பட்ட துரோகம் செய்யறாங்க, அப்புறம் சண்டை போட்டு சாகுறாங்க ஒருத்தருக்கு அடுத்து இன்னொருத்தர்னு. காலமா எத்தனை பேர் இந்த ஷினோபி அலைன்ஸ்ல மற்ற நேஷன்ஸ்ல இருக்க மற்ற பர்சன்ஸை பார்த்து வெறுப்பாயிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட விஷயமே திரும்ப நடக்கும்ல நருட்டோ. இது கான்ட்ரியூக்கு சூரியனை தான் ஞாபகப்படுத்தும். அது மூலமா நம்ம கொஞ்ச நாவது பீஸை நெருங்கும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வரும். சூரியன்ட்டு திங்க் பண்ணிருக்கப்ப குரோட்சுச்சி கான்ட்ரியூ உன்னை கண்டுபிடிச்சன்ட்டு ஜம்ப் பண்ணி வெட்ட வருவா. கான்ட்ரியூலாம் அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். கண்கள் நடுங்கிற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா குரோட்சுச்சி கான்ட்ரியூவை வெட்டும் போது நருட்டோ குறுக்கால வந்திருப்பான். கான்ட்ரியூக்குள்ள ஏண்டாங்கிற மாதிரி அவ்வளோ ஷாக் இருக்கும். குரோட்சுச்சி நீ என்ன முட்டாளாடா, அப்படி கட் பண்ண வரும்போது நீ ஏன்டா குறுக்கால வந்தேன்ட்டு நருட்டோவை பார்த்துட்டு இருக்கப்ப நருட்டோ என்ன பத்திலாம் கவலைப்படாத, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்பா. குரோட்சுச்சி இது ஒன்றும் விளையாட்டு இல்ல, நான் என்னோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன்பா. நருட்டோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு இங்கெல்லாம் சாகருக்கு நான் தயாரா இல்ல, நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குன்பா. எந்திரிக்க ட்ரை பண்ணி அப்படியே மயங்கிடுவான். இதை பார்த்து குரோட்சுச்சிக்கெல்லாம் மனசே இருக்காது. ஐயோ இதனால இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிருமே, இதுக்கு மொத்த காரணமாவும் நானா ஆயிட்டனேன்ட்டு விளையாடாதரா இங்க மட்டும் செத்துறாதரான்ட்டு படுத்து கிடந்த நருட்டோட சட்டையை பிடிச்சிட்டு குடுக்குவா. அவ்வளோ பெரிய ஸ்வாட வச்சு அடிச்சிருக்கீல, கொஞ்ச நாள் ரெஸ்ட் வேண்டாமான்பா நருட்டோ. கான்ட்ரியூ நருட்டோ சும்மான்றுவாரு. இதை கேட்ட குரோட்சுச்சின்னு நருட்டோ ஷாக் ஆவாங்க. சோஜுரோ அவனோட சபார்டினேட்ஸோட வந்துட்டு அப்படியே நில்லு, நான் உன கஸ்டடியில எடுக்க போறேன், நீ மட்டும் மறுத்தான்னு பேசிட்டு இருக்கும் போதே கான்ட்ரியூ அவளோட வெப்பனை தூக்கி போட்டிருப்பாரு. எனக்கு மறுக்கிறதுக்கான இன்டென்ஷன்லாம் கிடையாதுன்ட்டு அவனோட காயத்தை மட்டும் குணப்படுத்துன்பாரு. குரோட்சுச்சி என் கூட வந்தவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்தவும் நான் ஒரு மெடிக்கல் ஷினோபி அங்கதான் விட்டுட்டு வந்திருக்கேன், உயிர் போற அளவுக்கான காயங்கள் ஏற்படலின்பா. கொஞ்சம் ரிலீஃபாவா குரோட்சுச்சி. சோஜுரோ கான்ட்ரியூவை கூப்பிட்டு நீ காயப்படுத்தின மெசஞ்சர் இதை உங்களுக்காக கொண்டு வந்தாருன்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து காட்டுவான். குரோட்சுச்சி நருட்டோ பார்த்துட்டு இருக்கப்ப கான்ட்ரியூ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு
பார்த்துட்டு இதுவான்ட்டு அப்படியே ஷாக் ஆவாரு. யோசுகா பாஸ்ல நடந்த விளைவுக்கு ரிட்டனா கொடுத்துட்டு அது கூட அந்த இன்சிடென்ட்டுக்காக மன்னிப்பு கடிதத்தையும் கொண்டு வந்ததா சொல்லுவாரு. ஆக்சுவலா இதெல்லாம் ஒப்படைக்கிற பர்பஸ்க்காக தான் லார்ட் சுச்சிக்காக இந்த மெசேஜஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கதா சொல்லுவான். இதை கேட்ட கான்ரியூ அந்த இன்சிடென்ட்டுக்காக ஸ்டோனி மன்னிப்பு கேட்டிருக்காங்களான்ட்டு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணுவாரு. அந்த பிடிவாதக்கார கிழமை இதை பண்ணியிருக்கானான்ட்டு பாப்பா குரோட்சுச்சி. சோஜோரோ ஸ்டோன் அண்ட் மிஸ்ட் கடையிலான அலைன்ஸுங்க அதை ஸ்ட்ராங் ஆக்கணும்ட்டு தான் இதை பண்ணியிருக்கதா சொல்லுவான். கான்ரியூ ஷூரன் திங்க் பண்ணி பாப்பாரு. நருட்டோ அடுத்து என்ன அவர் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பான். சோஜோரோ ஒன்னு கொல்லுவாங்க, ஒரு ஷிப் அப்ரோச் ஆகிறத காட்டுவாங்க. காய் அதை பார்த்துட்டு இதோ வந்துருச்சு பாருன்னு நருட்டோ அதுவான்ட்டு வாய் பழந்து பார்ப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேண்ட் அஹோய் இஸ் திஸ் த ஐலாண்ட் ஆஃப் பேரடைஸ்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறோம்பா நருட்டோ. இந்த எபிசோடோட பேரடைஸ் லைஃப் ஆன போட்டுங்கிற இந்த ஆர்க் கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 11 கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கடுத்து 4th ஷினோபி வேர்ல்ட் வார் கவுண்ட் டவுன்ங்கிற ஆர்க்கை தான் பார்க்க போறோம். இதுக்கப்புறமா வீடியோ சாட்டர்டே அண்ட் சண்டே தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.